இந்த ராஜி விஜயோட மொபைல இப்ப தீபிகா கிட்ட எடுத்து குடுத்துருக்காங்க. தீபிகா கையில இருக்கிற அந்த மொபைல்ல அந்த ஆடியோ ஆதாரம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா ராஜி, தீபிகா 2 பேருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்போ மல்லிக்கு எதிரா இருந்துட்டு இருக்கிற ராஜி, தீபிகா 2 பேருமே ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. விஜயோட மொபைல எப்படியாச்சும் எனக்கு எடுத்து தரீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கறதால, இப்ப ராஜியுமே வீட்ல அங்கங்க சுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா விஜய் வீட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்களோட மொபைல் சார்ஜ் போட்டிருக்கிறாங்க. அந்த மொபைலை எப்படியாச்சும் எடுத்துட்டு போய் தீபிகா கிட்ட கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா விஜய் மல்லி 2 பேருக்குமே அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களோட ரூம்ல மல்லிக்கு அவங்க ஹேர் ட்ரையர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த மொபைலை இப்ப ராஜி எடுத்துடுறாங்க. நேரே தீபிகாவோட வீட்டுக்கு போறாங்க. கொண்டு போய் அந்த மொபைலை கொடுக்கவுமே தீபிகா முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மொபைலை கொடுத்துட்டு அந்த முரளியை ஏதாச்சும் பண்ணீங்களா மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவனை பிடிச்சி நல்லா 4 தட்டி தட்டி லாக்கப்பில் போட்டாச்சு. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி மேலே அப்படி உங்களுக்கு என்னதான் பகை அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்குறப்ப அந்த ஃப்ளாஷ்பேக் சீனையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. மல்லி ஒவ்வொருத்தரையே இப்படி தான் ஏமாத்துவா. இப்போ பாருங்கள் என் தம்பியுமே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறா. உங்கள் மேலே நியாயம் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தீபிகா கிட்ட ராஜியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் இப்போ விஜய் அவங்களோட மொபைலை காணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜி கிட்ட கேட்குமே எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மல்லியோட மொபைலை எடுத்துட்டு இப்போ விஜய் வெளியில போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே மல்லி இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்குமே ஓரளவு தெரிஞ்சிருது விஜயோட மொபைலை எடுத்து தீபிகா கிட்ட இந்த ராஜி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதால அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இப்போ தீபிகாவுக்கு மல்லி கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் போனை நீங்க தான் வச்சிருக்கீங்களா? ராஜி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2 பேருமே பதறி போய் நிற்கிறாங்க. அந்த போன்ல எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.